அறிக்கை கொடுத்து 24ஆம் தேதி உண்ணாவிரதம் 5 மணிக்கு முடிய வேண்டிய உண்ணாவிரதம் 7 மணி நடைபெறுகிற சிறப்பு வேறு எந்த கட்சியில் இருக்கிறது இல்லை தொடர்களே இல்லை. இங்கே முருகன்ஜி அவர்கள் சொன்னார்கள் 73 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மாண்புமிகு அண்ணன் திரு மாயத்தேவர் அவர்களை இங்கே நிறுத்தி வெற்றி கண்டு 1,62,200 வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றதற்கு பிறகு என் மானத்தை மரியாதையை இம்முக்கள மக்கள் காப்பாற்றி இருக்கிறீர்கள், உங்களுக்கு நான் என்றைக்கு நன்றியோடு இருப்பேன் என்று சொல்லி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுத்த அறிக்கையை படித்தார்கள். அதற்கு பதிலாக அன்றைய முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் கொடுத்த அறிக்கையை இங்கே படித்தார்கள். 52 வருடம் ஆகிறது, சரித்திரம் திரும்புகிறது. அன்றைக்கு உடனிருந்து எங்களை போன்றவர்களுக்கு புல்லரிக்க வைத்து விட்டார்கள். சகோதரர்களே, அந்த செய்தியை மாண்புமிகு நம்முடைய ரத்த விஸ்வநாதன் அவர்கள் இங்கே சொன்னார்கள். அவருக்கு கருணாநிதி அவர்களுக்கு அண்ணா திமுக கழகத்தில் காழ்ப்புணர்ச்சி ஏற்பட்டது 73ஆம் தேதி என்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்றார்களோ, அவருடைய வேட்பாளர் மாயத்தேவர் வெற்றி பெற்றார்களோ, அந்த வெற்றி என்றைக்கு பெற்றார்களோ அங்கிருந்து இந்த முக்குள மக்களை, குறிப்பாக பிரபலை கல்லர் மக்களை அவருடைய எதிரியாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விட நம்முடைய மக்களை கருணாநிதி அவர்கள் வைத்திருக்கிறார் என்பதுதான் கடந்த கால வரலாறு. அதே வஞ்சனையோடு அந்த மகனுக்கு சொல்லியிருப்பார் போல தெரிகிறது. ஸ்டாலின் யாரை வேணாலும் விட்டுவிடு, இந்த பிரபலை கல்லர் சமுதாயத்தை, முக்குளோர் சமுதாயத்தை எந்த காலத்தில் விட்டு விடுறது என்ற நன்மையும் செய்யாது என்று சொல்லியிருப்பார் போல இருக்கிறது. அதனுடைய விளைவுதான் 40 சட்டம் விதிகள் படி நம்முடைய பிரபலைக்கலர் விடுதிகளை அவர்கள் கவர்ந்திருப்பது. மிக அருமையாக மாண்புமிகு திரு நம்முடைய முருகன்ஜி அவர்களும் மாண்புமிகு திரு கதிரவன் அவர்களுக்கு அதற்கு ஒப்ப விட்டு போகலாம், மோத்தா விட்டு போகலாம், யார் விட்டு போகலாம் என்று நம்முடைய முசலப்படி கதிரவன் நம்முடைய மகேந்திர கேட்டார். ஆக அவங்களுக்கு ஏற்பட்ட உணர்ச்சியின் அடிப்படையிலே இதை கேட்டிருக்கிறார் சொன்னா, ஒரு பக்கம் சொத்தை களவாடுவதிலே வந்தவர்கள் ஆங்கிலேயர்கள், ஆனால் அதை விட அதிகமாக இந்த கல்லர் காமன் கோட்டின் மூலமாக வந்திருக்கிற இந்த பள்ளியினுடைய சொத்துக்கள் அதிகமாக இருப்பது, ஒரே கல்லில் 2 மாகை அடிப்பதை போல சொத்துக்கள் ஒரு பக்கம் வருகிறது. இன்னொரு பக்கம் அந்த பிரபலைக்கலர் மக்களுக்கு முக்குள மக்களுக்கு நாம் அநியாயம் செய்ய வேண்டும், அவர்களை பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் இது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எம்ஜிஆர் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்து சிகிச்சை, அதை குண்டு அடிப்பட்டு எம்ஆர்ஆர் குண்டு அடிப்பட்டு அவர் படுத்திருக்கிறார். மரியாதை நிமித்தமாக வரச்சொலுக்கு பார்க்கிறாரு, காலை பிடிச்சிட்டு விடலையா எம்ஜிஆர், நீங்க தான் எல்லா எம்எல்ஏக்கு சொல்லணும், எல்லாரும் நாவலர் முதலமைச்சர் ஆக்கிறார் சொல்றாங்க, அதனால நீங்க சொன்னீங்கன்னா எல்லாரும் எனக்கு ஓட்டு போட்டுருவாங்க. இல்லப்பா அவர் நல்ல மனுஷன், அவரே வர்ற ஆட்சிக்கு நல்லது சொல்லி எல்லாம் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். இல்ல நீங்க தான் முதலமைச்சராகன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் அவருக்கு தேர்த்திக்கிட்டு எல்லாருக்கும் வர சொல்லி எம்எல்ஏக்கெல்லாம் வர சொல்லி இருக்கட்டும்பா பாத்துக்கலாம்னு சொன்னார். யாரும் முதலமைச்சர் ஆகிறார். ஆக திரு ஸ்டாலின் அவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இதை புரிந்து கொள்ள, அவங்க அப்பன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலில் இருந்து வாங்கிய பதவியில் முதலமைச்சர் நேரடியாக வெற்றி பெற்று எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் அவர் ஜெயிக்கவில்லை. எம்ஜிஆர் போட்ட பிச்சை அது. விளையாட்டில் தொடர்களே, தர்மத்தின் வாழ்வதனை சூதை காப்போம், தர்மம் வெல்லும் என்பது புரட்சி தலைவர் காலத்து சரித்திரம். எம்ஜிஆர் இருக்கின்றவரை கருணாநிதியால் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக வர முடியவில்லை. இன்று நடந்திருக்கிற தேர்தலில் 21 நடந்த 19 நடந்த தேர்தல் என்ன, பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கி எம்பிகளாக திமுக வெற்றி பெற்றார்கள். ஆனால் 21 நம்முடைய நடந்த தேர்தலில் நம்முடைய எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் 4 வருடம் 3 மாதம் இருந்தார்கள். அந்த சாதனைகளை இன்றைக்கு சொல்லி நாம் ஓட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எடப்பாடியார் சொல்லி 7.5% ஆயிரக்கணக்கான சகோதரர்கள் நீட் தேர்விலே தேர்வு செய்ய முடியாமல் அவருடைய கோட்டாவிலே இன்றைக்கு ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரிகள் இன்றைக்கு மருத்துவர்களாக ஒரு பைசா செலவு இல்லாமல் அரசாங்க பணத்தில் இன்றைக்கு வெற்றி தேடி தந்த திருமகன் நம்முடைய எடப்பாடி அவர்கள்.
எத்தனை சாதனைகள், எத்தனை பிரச்சனைகள், யாராவது குறை சொல்ல முடியுமா? ஒற்றை தலைமை வேண்டும் என்று சொல்லி இந்த ஆட்சிக்கு, இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் அண்ணார்கள் அன்றைக்கு போட்ட வழக்குகள், சுப்ரீம் கோர்ட்ல இருந்து அத்தனை வழக்குகளும் இறைவன் இருக்கிறார் என்பதை காட்டுவதற்காக அவருக்கு அத்தனை தீர்ப்பு ஒரு சாதகமாக வந்தது. இரட்டை இலை எடப்பாடிக்கு சொந்தம், அதிமுக அலுவலகம் எடப்பாடிக்கு சொந்தம், அதிமுக கட்சி அவருக்கு சொந்தம். பொதுச் செயலாளர் என்ற முறையிலே அவர் அனைத்து பணிகளையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை போல, புரட்சித் தலைவர் அம்மாவை போல பார்க்கலாம், எல்லாம் நடத்தலாம் என்று தீர்ப்பதற்கு பிறகு நம்முடைய துரோகிகள் இன்றைக்கும் அழிப்பதற்கு, ஒழிப்பதற்கு திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அது நிச்சயமாக நடக்கும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆன்மாவும் அம்மாவின் ஆன்மாவும் இறைவன் உருவத்திலே இன்றைக்கு எடப்பாடியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். அதுதான் ஆட்சி சிறப்பாக இருந்து கொண்டிருக்கு. எங்கள் செயற்குழு, பொதுக்குழு, கட்சியின் அத்தனை கூட்டங்களிலுமே நாங்கள் சொல்லுகிறோம். இருக்கிற ஒரு ஒன்றிய செயலாளர், அவர் தேர்ந்தெடுக்கிற மாவட்ட செயலாளர், அவர் தேர்ந்தெடுக்கிற தலைமைச் செயலாளர், அவர் தேர்ந்தெடுக்கிற பொதுச் செயலாளர், அத்தனை பேர் ஒன்றாக சேர்ந்து 100க்கு 100 இந்த தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி வர வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் போட்டு கொடுத்து இன்றைக்கு வென்றிருக்கிறது. இதற்கு பிறகும் பணத்தை வைத்து நம்முடைய ஆட்சியை அழித்து விடலாம், ஒழித்து விடலாம் என்று திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே தான் அவருடைய அப்பாவுக்கு நாணயத்தை கொடுப்பதற்கு அங்கே மோடி அரசாங்கம் சென்று ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை வைத்து அவர் விழா நடத்துகிறார். நம்முடைய எடப்பாடி அவர்கள் கேட்கிறார்கள், ஒரு பக்கம் பிஜேபி வேண்டாம் என்கிறீர்கள், அந்த நிதி கூட்டத்திற்கு போக மாட்டேங்கிறீங்க, அவங்களுக்கு நமக்கு சதி செய்கிறார்கள். ஆனால் இன்னொரு பக்கம் அப்பாவுக்கு நாணயம் வெளியிட வேண்டும் என்று சொல்லி அவர் அழைக்கிறீர்கள். நீங்கள் அந்த பிஜேபியோடு ஒட்டி உருவாடி கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கு இதை விட வேறு சாட்சி தேவையே இல்லை. ரகசியமாக வேண்டாம், பகிரங்கமாக பிஜேபியோட சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். அவர் பேசுகிறார், பதில் சொல்கிறார், பழனிசாமிக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஒரு மத்திய அரசாங்கம் நடத்துகிறதுனா நாங்கள் என்ன செய்ய முடியும்? அவருக்கு மூளையே இல்லை, நான் என்ன செய்வது அப்படின்னு அருமையான பதிலை எடப்பாடி சொல்கிறார். நான் சொல்லியது சத்தியத்திலும் சத்தியம். கல்லர் பள்ளியை நம்முடைய பிற்பட்டோர் வகுப்புகளை சேர்ப்பதில் திட்டமே இல்லை அப்படின்னா அது வேத வாக்கா? அதுல ஏசு பகவான் சொல்லியதா? வேதம் எங்க பைபிள் இருந்து எழுதப்பட்டதா? இல்லை. ஆக நிறம் மாறுகிறவர்கள், நீங்கள் வார்த்தைக்கு உத்தரவாதம் தராதவர்கள். எனவேதான் இன்றைக்கு அறிக்கையை சத்யன் அவர்கள் இங்கே அருமை தம்பி நம்முடைய உதயகுமார் அவர்கள் சொல்லி இங்கே படித்தார்கள். 40 ஜிஓவை, அதைத்தான் நம்முடைய மரியாதைக்குரிய மாப்பிள்ளை திரு முருகன்ஜி அவர்களும், மரியாதைக்குரிய திரு கதிரவன் அவர்கள், மற்றவங்களும் பேர் அவசரத்தில் வரமாட்டேங்குது, கஞ்சி இந்த காலையில் சொல்றேன்னு சொன்னாக்கா, இந்த சூழ்நிலையில் 40 ஜிஓவை ரத்து செய்ய வேண்டும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.